அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரியன் சேனல். இந்த வாரம் நம்ம திரையம்சத்தில் பார்க்க போகிற படம் மலையாளத்தில் வெளிவந்து இப்போ நம்ம ஊர்லேயும் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஓடிக்கிட்டு இருக்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வர வசூலில் வாரி வச்சுக்கிட்டு இருக்க படம் தான் ரைஃபிள் கிளப். இந்த படம் பார்த்துட்டேன். டைட்டில்லே இந்த படத்தோட ஒரு ஒரு கதை அம்சம் என்னன்னு தெரிய வந்திருக்கும். ரைஃபிள் கிளப்பு அதை பற்றியான டீட்டெயிலில் நுணுக்கமான விஷயங்கள்லாம் இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து அனுராக் காஷ்யப், அப்புறம் விஜயராகவன் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் நடிச்சிருக்காங்க. வாணி விஸ்வநாத், தர்ஷனா ராஜேந்திரன், திலீஷ் போத்தன் இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வைரஸ்னு, மாயாநதி இந்த மாதிரி படங்களை இயக்குன ஆஷிக் அபு அவர் தான் இயக்கியிருக்காரு. ஒரு இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒளிப்பதிவாளர். இந்த படத்துக்கு அவர் தான் ஒளிப்பதிவும் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவர் தயாரிப்பாளர் கூட. மகேஷண்ட பிரதிகாரம், வரதன் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் அவர் தான். ஏற்கனவே கேங்ஸ்டர் படத்தையும் அவர் இயக்கியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படம் நல்ல பரவலான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. மலையாளத்துலேயும் நல்ல ஓட்டம் ஓடுது. தமிழ்நாட்டிலையும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்பட போகிற படம். கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு தேட்டரிக்கல் மெட்டீரியல் உள்ள படம் தான். ஸோ இப்போ இந்த படத்தோட வெர்டிக்ட் சொல்லி இந்த படத்தோட டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். 18+ மேலே இருக்கவங்க பார்க்குறது நல்லது. ஏன்னா படத்தில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், சுட்டு வீழ்த்துற காட்சிகள்லாம் இருக்குது. அதனால் 18+ இருக்கவங்க கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் பார்க்கலாம். ஓடிடியில் வரும்போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு பார்க்கக்கூடிய தரமான படம் தான் இதுன்னு இப்பயே தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மற்ற படத்தோட முக்கியமான விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள், படத்தோட ரிவ்யூ எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னா, ஆரம்பத்தில் வந்து அனுராக் காஷ்யப் வந்து மங்களூரில் இருக்க மாதிரி காமிக்கப்படுது. அவர் வந்து ஆயுதங்கள் கடத்தி விற்கிற மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் மாதிரியான கேரக்டர். ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த துப்பாக்கிலாம் வாங்கி விற்கிற மாதிரி, அது மாதிரி ஆயுதங்கள்லாம் வாங்கி இல்லீகலாக விற்கிற மாதிரி வசதியானவர். அது இல்லாமல் ஒரு பாரும் நடத்திட்டு வர்றாரு. பார் ஓனராகவும் இருக்காரு. அவர் பையன் 2வது பையனோட பர்த்டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு ஒரு டான்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணும்போது, அந்த டான்ஸு நடந்துகிட்டு இருக்கும்போது, அந்த டான்ஸரை வந்து பார்ட்டி முடிஞ்சோன்னு மிஸ்பிஹேவ் பண்ண போகும்போது, அந்த டான்ஸரோட லவ்வர் வந்து இவரை அடித்து அங்கேருந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறாரு. அடியில் கீழே அந்த விழுந்துறாரு அந்த 2வது பையன், பர்த்டே பாய். அது வந்து அனுராக் காஷ்யப்புக்கு தெரிய வருது. அந்த அந்த டைமில் இவங்க வந்து அடிச்சுட்டு இவங்க வெளியே ஓடிடுறாங்க. அந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு, பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வெளியே தப்பிச்சு ஓடிடுறாங்க. இவங்க போய் தஞ்சம் அடைகிற இடம் வந்து கேரளாவில் கண்ணூரில் இருக்க ஒரு ரைஃபிள் கிளப்பு. அந்த ரைஃபிள் கிளப்புக்கு வந்து இந்த அடித்த அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து நடிகர். அவர் வந்து இந்த ஒரு படத்துக்காக மெத்தட் ஆக்டிங்காக ஷூட்டிங் கற்றுக்குது அந்த ரைஃபிள் கிளப்புக்கு வந்திருக்காரு. அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அங்கே வந்து இவங்க தஞ்சம் அடைஞ்சிடுறாங்க. இந்த விஷயம் வந்து அனுராக் காஷ்யப்போட பையனுக்கு தெரிஞ்சு அவரும் ஃபாலோ பண்ணி வந்து இவங்க 2 பேரையும் வந்து போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த ரைஃபிள் கிளப் எப்படின்னா பாரம்பரியமான ரைஃபிள் கிளப்பு. இவங்க தஞ்சம் புகுந்திருக்க இடம். அதுக்கு தலைவராக வந்து இப்போ வந்து விஜயராகவன் இருக்காரு. அவர் இப்போ கொஞ்சம் வயசானவர். அவர் இப்போ ரொம்ப பாரம்பரியமான இதில் ஷூட்டர் அவரும். அவரோட பையனான திலீஷ் போத்தன் தான் அந்த இதுக்கு செக்ரட்டரி ஆரன் வராரு. ஸோ அவரன் கேரக்டரு. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு ஃபேமிலியாகவே ஒத்துமையாக இருக்காங்க. இந்த ரைஃபிள் கிளப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே ஷூட்டிங் எல்லாத்துலேயும் திறமையாகவே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அனுராக் காஷ்யப்பும் அவங்க டீமோட சேர்ந்து களத்தில் இறங்கி இந்த 2 பேரை பழி வாங்கணும்னு சொல்லி வரும்போது, இந்த ரைஃபிள் கிளப்பில் இருக்கவங்க வந்து அந்த 2 பேரை பாதுகாக்கணும்னு சொல்லி அவங்களும் களத்தில் இறங்குறாங்க. இப்போ டைரக்ட் போட்டியாக வந்துடுது. ரைஃபிள் கிளப்போட மெம்பர்ஸுக்கும் அனுராக் காஷ்யப்போட அந்த டீமுக்கும் ஒரு பெரிய மோதலில் போய் வெடிக்குது. கடைசியில் என்னாச்சு, யார் வந்து இறந்தாங்க, யார் ஜெயிச்சாங்க, இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அனுராக் காஷ்யப் வந்து ஜெயிச்சாரா, இல்லைன்னா அனுராக் காஷ்யப்போட கேங் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதான்றது தான் பரபரப்பான பேலன்ஸான மிச்ச கதை. இனி படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா ஆரம்பத்திலேயே ஒரு 45 நிமிஷம் இப்போ அந்த கேரக்டர்ஸ் ரைஃபிள் கிளப்போட கேரக்டர்ஸ் எப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அந்த மெம்பர்ஸ் வந்து லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. எல்லாமே ஷூட்டிங்கில் திறமையானவங்க. அவங்க எப்படிலாம் அந்த ஷூட்டிங்கில் திறமையானவங்க, அந்த அங்கே இருக்க அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ரைஃபிள்ஸ், அந்த கிளப்போட பாரம்பரியம் எல்லாத்தையும் ஒரு 45 நிமிஷம் விறுவிறுப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கரெக்டாக கிளைமேக்ஸ் இது இன்டர்வல் வந்து 1 ஹவருக்குள்ளே முடியும் போது படத்தை ஓரளவு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் அனுராக் காஷ்யப் எப்படிப்பட்டவருன்னு ஆரம்பத்துலேருந்தே அவரோட கேங்ஸ்டரான அந்த ரிச்னஸ்லாம் காமிச்சிடுறாங்க. அதனால் ஓரளவுக்கு அதே நம்ம படத்தோட கதை பிடிபட்டுருது. எப்போ வந்து இந்த 2 பேர் தஞ்சம் அடைகிறாங்களோ அதுலேருந்து பரபரப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. அதுலேருந்து இன்டர்வல் பிளாக் வந்துடுது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் போகுது. ஸோ படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. தரமான ஒரு
சீட்டேஜான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேக்கானது எல்லாமே தகுதி இந்த படத்தில் இருக்குது. அடுத்து என்ன நடக்கும்னு படபடப்பாக வச்சிருக்கிறது இயக்குனருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாமல் படத்தில் வந்து மெயினான கேரக்டரில் விஜயராகவன் நல்லாவே பண்ணியிருக்காரு. கொஞ்சம் சீன் வந்தாலும் அவரோட கேரக்டர்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலாக இருக்கும். அது இல்லாமல் முக்கியமான கேரக்டரில் வந்து திலீஷ் போத்தன் அவர் தான் படத்தை தாங்கி பிடிக்கிறாரு. செக்ரட்டரி ஆவரன் கேரக்டரில் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதுலேயும் டார்க் காமெடி நல்லாவே எடுபட்டிருக்கு. செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் படம் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது ஒரு டார்க் காமெடியில் வந்து செக்ரட்டரி ஆவரன் ஸ்பீக்கிங் அப்படின்னுவாரு. அது இல்லாமல் ஹிந்தியில் பேசும்போது ஹிந்தியில் ஒரு பாட்டே பாடி காமிப்பார். வெளியே போ வெளியே போன்னு சொல்கிற மீனிங் வர மாதிரி ஒரு பாட்டு பாடி அனுராக் கஷ்யப்பரை கலாய்ப்பார். அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். படத்தில் காமெடிக்கு நல்ல ஒரு கேரண்டின்னு சொல்லக்கூடிய அளவில் நல்லா பரபரப்பாக போகுது. அனுராக் கஷ்யப்பும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் தான் நல்லாவே எழுதியிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதிக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அவர் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு அனுராக் கஷ்யப். அவர் இயக்குனர்னால நடிப்பு நல்லா வருது. வில்லன் கேரக்டர் அவர் தான் படத்தில் சைக்கோ மாதிரியான வில்லன் கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் படத்தில் முக்கியமான கேரக்டரில் வாணி விஸ்வநாத், பூந்தொடர் காவல்காரன் அவங்க கொண்டு நடிச்சிருப்பாங்க. அந்த தமிழ் நடிகை இப்போ மலையாளத்தில் வந்து இந்த படத்தில் நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே இருக்குது இந்த படத்தில். அது இல்லாமல் படத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் வரவங்கள கவனம் இருக்கிறாங்க. குறிப்பாக தர்ஷனா ராஜேந்திரன், உன்னிமய பிரசாத், அப்புறம் ரேப் பாடகரான அன்மன் கைன் அப்படின்னு ஏகப்பட்ட நடிகர் பட்டாலும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க கேரக்டரை உணர்ந்து சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இயக்குனர் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு என்டர்டெய்னிங்கான த்ரில்லர் படத்தை ஆக்ஷன் படத்தை கொடுக்கணும்னு நினச்சி ஜெயிச்சிட்டாருன்னே சொல்லலாம். படம் நல்லாவே வந்திருக்கு. அது இல்லாமல் படத்தில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒளிப்பதிவெல்லாம் அவர் தான் நல்லாவே கையாண்டிருக்காரு. டைரக்டரும் அவர் தான். அதனால் எந்தெந்த சீன் படத்துக்கு தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு கரெக்டாக 2 மணி நேரத்தில் கிறிஸ்பாக முடிச்சது நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். படத்தில் எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. அந்த ரெட் கலர் டோனே வந்து படத்தோட கிளப் அந்த மாதிரியான மூடை செட் அவுட் பண்ணிடுது ஆரம்பத்திலேயே. அது எண்டு வரைக்கும் நல்லாவே பரபரப்பாக போகுது. பற்றிக்கிட்டு போகுது படம். அது அதுலேயும் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீனில் திலீஷ் போத்தன் வந்து என்ட்ரு ஆகுற அந்த காட்டுலேருந்து வந்து என்ட்ரு ஆகுற சீன்லாம் வந்து வேறு லெவல் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸு. அது இல்லாமல் கடைசி ஒரு அந்த 20 நிமிஷம் வந்து வரதன் படத்தில் வர மாதிரியான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணி பரபரப்பான கன் ஷாட் நல்லாவே இருக்கும். அந்த ஃபைட்டு பாருங்கள், படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கே புரியும். அது படத்தோட கொரியோகிராஃபி, ஸ்டண்ட் கொரியோகிராஃபருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தில் ஒரே ஒரு பாட்டு அந்த கிளப்பில் வர மாதிரி பாட்டு அது நல்லாவே இருக்குது. படத்துக்கு நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த பாட்டு நல்லா மைல்டாக நல்லாவே இருக்குது. அந்த பாட்டு ஒரு ஒரு கிளப் சாங்னாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அவங்க கெட் டுகெதர் பார்ட்டியில் நடக்கிற சாங் தான் அது. இருந்தாலும் அது நல்லா பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளருக்கும் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். படம் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. ஆக்ஷன் அதுவும் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த கன் ஷாட்லாம் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர சீன்லாம் நல்லா. அது இல்லாமல் அந்த துப்பாக்கி பற்றியான டீட்டெயிலிங்லாம் படத்தில் நல்லா பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. படம் மைனஸே இல்லையானா ஒரு சில விஷயங்கள் பிரச்சனைப்பட்டது எனக்கு என்னென்னா, இந்த கதை எப்படியும் ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய ரைஃபிள் கிளப்பில் வந்து வருஷமாக பாரம்பரியமாக இருக்கிற மெம்பர்ஸ் வந்து எப்படி தோக்க மாட்டாங்கன்னு நமக்கு ஆரம்பத்துலேருந்தே அனுராக் காஷ்யப் இங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே தெரிஞ்சிடும். எப்படியும் யார் ஜெயிப்பாங்கன்றது ப்ரெடிக்டபுளாக இருக்குது. அது இல்லாமல் அனுராக் காஷ்யப் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் டம்மி மாதிரி காமிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட்டு சீன்லலாம் காமெடியாக காமிச்சிட்டு இவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஃபைட் பண்ணுறான்னும்போது கொஞ்சம் லாஜிக் இடிக்கிற மாதிரி இருக்குது. அவரையும் கொஞ்சம் டஃப்பாக காமிச்சிட்டு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக காமிச்சிருந்தா படம் இன்னும் நல்லா ஈடுபட்டிருக்கும். அது சின்ன சின்ன குறைகளாக தான் பார்க்கப்படுது. படத்தில் வந்து ப்ரெடிக்டபிள் சீன்ஸு அது இல்லாமல் திரைக்கதை இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக எழுதியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். அனுராக் காஷ்யப் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் படம் இன்னும் நல்லா ஈடுபட்டிருக்கும். அது இல்லாமல் படத்தில் வந்து ரத்தம் தெரிக்கிற வன்முறை காட்சிகள்லாம் ரொம்ப இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தா 16 வயசு கீழே இருக்கவங்கள பார்த்துருக்கலாம். இப்போ வந்து படத்தில் அந்த ரத்தம் தெரிக்கிற காட்சியை 18+ தான் பார்க்க முடியும். சின்ன குறையாக பார்க்கப்படுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஆக்ஷன் த்ரில்லர் படம் வந்து ஸ்டைலிஷான ஹாலிவுட் படங்கள்லாம் பார்ப்பேன். வரதன் மாதிரியான ஒரு மலையாள படங்கள், விறுவிறுப்பாக கன்ஷாட் மாதிரி ஃபைனல் கிளைமேக்ஸில் அப்புறம் ரிவெஞ்ச் மாதிரியான ஒரு ஹாலிவுட் படங்கள்லாம் விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸும் ஒன் டைம் பார்க்கலாம். விறுவிறுப்பாக போகுது. எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் 2 மணி நேரம் குயிக் வாட்சாக பார்த்துடலாம். இப்போ தேட்டரில் வந்து மலையாள வெர்ஷன் இங்கிலீஷ் டப்டிலோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும். கூடிய விரைவில் தமிழ் டப்பிங்கோடையும் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படம் தமிழ்நாட்டையும் நல்லா வரவேற்பு இந்திய அளவிலேயும் நல்ல பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அனுராக் காஷ்யப், அப்புறம் அந்த ரேப் பாடகரான அனுமன் கைண்டு, அப்புறம் மலையாள நடிகர் திலீஷ் போத்தன், விஜயராகவன் இப்படின்னு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் தர்ஷனா ராஜேந்திரன், அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணன் ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாலுமே இந்த படத்தில் பணியாற்றிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பாசிட்டிவ் வசூலும் குமிச்சிட்டு வருது. ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக கொண்டாடப்படும் இந்த படம். அது இல்லாமல் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு நினைக்கக்கூடிய படம் தான் இது. ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இப்போ தேட்டரில் போய் பாருங்கள். ஒன் டைம் தேட்டர் மெட்டீரியல் தான். தேட்டரில் பார்த்தா அதை பிரம்மாண்டத்தை ரசிக்க முடியும்.
ஓடிடியில் வரும்போது ஒன்றும் பாதகம் இல்லைன்னு சொல்லக்கூடிய படம் தான். ஸோ நம்ம சைட்லேருந்து ஒன் டைம் வாட்சபிள் தான் நம்மளோட வெர்டிக்ட்டு. ஸோ 18+ மைண்டில் வச்சிங்கன்னா படத்தில் வந்து நேராக மூஞ்சிக்கு நேராக துப்பாக்கியில் சுட்டு அந்த மூஞ்செல்லாம் ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் படத்தில் இருக்குது. ஸோ அதனால் 18+ பார்க்குறது நல்லது. படத்துக்கு வந்து யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் 18+ பார்க்குறது நல்லது நம்மளோட சைட்லேருந்து தெரிவிச்சுக்கிறோம். சென்சார் சர்டிஃபிகேட் வேணாலும் 18+ மேலே இருக்கவும் பார்க்குறது நல்லது. ஸோ இந்த படம் நம்மளோட ரிவ்யூ தான். ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு திரை விமர்சனம் அல்லது முன்னாடி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.